சமீபத்தில் திரையரங்குல வெளியாகி மிகப்பெரிய அளவுல வசூல் வேட்டையாடி கொண்டிருக்கும் கோட் படத்துல வச்ச ஒரு வசனம் வந்து நேற்றிலிருந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச்சையாகி கொண்டிருக்கிறத நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம அந்த அஜித் ரசிகர்கள் வந்து ட்விட்டர் ட்ரெண்டிங்ல சுயநலவாதி வெங்கட் பிரபு, அதுக்கப்புறம் வந்து தரங்கட்ட ஏஜிஎஸ் நிறுவனம் அப்படிங்கிறது ட்விட்டர் ட்ரெண்டிங்ல வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு டயலாக் வரும். நீ யாரோட ஃபேன்ஸ்மான்னு சொல்லும்போது தலை ஃபேன்ஸ்னு ஒரு வார்த்தை வரும். அதை சொன்ன உடனே மங்காத்தா பிஜிஎம் வந்து பேக்ஸ்ல வந்து ஓட விடுவாங்க. இது வந்து அஜித்தை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் இந்த டைலாக் வந்து வச்சிருக்காங்க. அந்த மகாத்தா பிஜிஎம் எல்லாம் அப்படிதான் சொல்லுது அப்படிங்கிற ரீதியில வந்து அஜித் ரசிகர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு நன்றி சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, யூகோ இல்லாம இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அவருக்கு மிகவும் நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை கெடுக்கும் விதத்துல பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, விஜய் ரசிகர்கள் தான். அதை கெடுக்கும் விதத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து தலை ரசிகர்லாம் அது வந்து தலையை குறிக்கல. அங்க வந்து பேட்டிங் ஆடினது யாருன்னு பார்த்தா தோனி தான். அதனால தோனி தான் நாங்க தலைன்னு சொல்லுவோம். அதனால தோனியை மையமா வச்சுதான் தலைன்னு சொல்லப்பட்டது. அங்க வந்து அஜித்தை பத்தி சொல்லல அப்படிங்கிற ரீதியில வந்து விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து ஒரு புயலை கிளப்ப, அடுத்தது அந்த படத்துல நடிச்சவங்களே அந்த டைலாக் சொன்னாங்க பாத்தீங்களா, நான் தலை ரசிகன்ட்டு. அதாவது விஜய் அவர்களோட படத்துல விஜயோட பொண்ண வருவாங்க, வில்லன் விஜயோட தங்கையா வருவாங்க. அவர்கள் ஒரு பேட்டியில என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, அது வந்து நீங்க அஜித்தா இருக்காமோ அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கேட்ட கேள்விக்கு, ஏன் அந்த இடத்துல தோனி தான் பேட்டிங் பண்ணியிருந்தாரு, தோனியா கூட இருக்கலாமே அப்படிங்கிற ரீதியில வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுவும் வந்து இந்த சர்ச்சை கூட சேர்ந்து கொள்ள விஜய் ரசிகர்கள் வந்து தல அஜித்தை வந்து மிக பெருமளவு வந்து வன்மத்தோட வந்து ஒரு மாதிரியா வந்து இந்த டிபேட் வந்து போற மாதிரியே ஆயிடுச்சு. அதை பொறுத்து கொள்ள முடியாத அஜித் ரசிகர்கள் வந்து ட்விட்டர் ட்ரெண்டிங்ல விஜய் அவர்களை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டுமே வெங்கட் பிரபு அவர்களையும் அப்ப வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்தையும் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து திட்டி ட்விட்டர் ட்ரெண்டிங்ல சமூக வலைத்தளத்துல வந்து ஒரு வார்த்தை போர் மாதிரியே வந்து இப்ப போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்த சர்ச்சை வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு எக்ஸ்போஸ் தான் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லணும். அது மட்டுமல்ல, விஜயோட அரசியல் பிரவேசம்ங்கிறது செப்டம்பர் 23 இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அனைத்து விவாதமும் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து இது மாதிரியான, அதாவது வெளியில போற ஓனனை வந்து வேட்டிக்குள்ள தூக்கி விட்ட கதையா அஜித் ரசிகர்கள் வந்து தரங்கட்ட முறையில விமர்சிச்சு விஜய் ரசிகர்களை தங்கள் தலையில மண்ணை வாரி போட்டுட்டாங்க அப்படிங்கிற ரீதியில தான் இருக்கு இந்த கதை. ஏன்னா விஜய் ரசிகர்கள் வந்து முக்கியமா விஜய் வந்து எல்லா கூடயும் வந்து ஒரு இதுவாக தான் போனணும் அப்படிங்கிற ஒரு சம்மதான் போனோம். அதனாலதான் வெங்கட் படத்துல வந்து அத்தனை கேமியோ, இந்த விஜயகாந்த் சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த பிஜிஎம், அதாவது பாட்சோட பிஜிஎம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து தோனியோட ரெஃபரன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அஜித்தோட ரெஃபரன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அப்புறம் கங்குவோட அந்த இதுவாகட்டும், அனைத்து ரசிகர்களும் வந்து இந்த படத்துல வந்து எப்படியாச்சும் காமிச்சு கூட வந்து எஸ்கே வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ண வச்சு இந்த மாதிரி அனைத்து ரசிகர்களோட வாக்குகளையும் எப்படியாச்சும் நம்ம வாங்கி ஆகணும் அப்படி ரீதியில வந்து விஜய் ஒரு பக்கம் போனா, விஜயோட ரசிகர்கள் வந்து அதெல்லாம் முடியாது, நாங்க இப்படிதான் இருப்போம், எங்க தலையில நாங்களே தான் மண்ணு வாரி போட்டுப்போம் அப்படிங்கிற ரீதியில வந்து அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் அந்த அளவுக்கு கேவலமா பேசி, இன்னும் அந்த மீம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு. விஜய் ரசிகர்கள் பண்றதெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. உண்மையிலே நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டவுட் கூட வருது, இது பண்றதெல்லாம் விஜய் ரசிகர்கள் தானா, அப்படி இல்லைன்னா விஜய் ரசிகர்கள் போர்வையில் இருக்கிற திமுக ஆட்களா நமக்கு தெரியல. ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வருது, யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ திமுகவுக்கு ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு. அதனால அவர்கள் தான் அப்படி பண்றாங்களோ, கூட வந்து சீமானோட கட்சி தொண்டர், நாம் தமிழர் கட்சி தொண்டர் கூட சேர்ந்துட்டாங்க. ஏன்னா விஜய் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம கூட்டணிக்கு வரப்போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க 2026 தனித்து தான் போட்டியிட போறோம் அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்லிட்டாரு. விஜயோட வருகை வந்து சீமான் கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல வந்து வாக்கு வங்கியில ஓட்டை விழும் அப்படிங்கிற மாற்று கருத்தை இல்லை. அப்படிங்கிற ரீதியில வந்து கூட சீமா ரசிகர்களும் கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. விஜய் இப்ப போட்டு பொழந்துட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு வாரே போயிட்டு இருக்கு. சமூக வலைதளத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு வாரே நம்ம போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். இதை வந்து விஜய் ரசிகர்களை வந்து எப்படி, அது மட்டும் இல்ல பல பேர் சொல்றாங்க, ஏன்டா அந்த சமூகத்துல ஒரு சில கமெண்ட்லாம் பார்க்க முடியுது, ஏன்டா விஜய் அரசியலுக்கு வராரு, இந்த டைம்ல நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவன்டா ஓட்டு போடுவான், எவனோ வந்து ஓட்டு போட மாட்டேன்னு அப்படி சொன்னா, ஏ எங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்க விஜய் தான் முக்கியம், எங்களுக்கு உங்க ஓட்டுலாம் அப்புறம் தான், அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மிகவும் கேவலமான முறையில வந்து விமர்சனம் பண்ண கமெண்ட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா விஜய் இது மாதிரியான ஒரு 2K கிட்ஸ் வச்சுக்கிட்டா
அரசியல் இறங்கினாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் தான் நமக்கு வருது. அது மாதிரியான ஒரு கேவலமான செயல்ல தான் விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா ஈடுபட்டிருக்காங்க. கண்டிப்பா விஜய் ரசிகர்கள் வந்து இதை வந்து குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும். விஜயோட அரசியல் என்ட்ரிங்கிறது அனைத்து தரப்பு வந்து கவர்றதுக்காக தான் அந்த கோட் படத்துல அவ்வளவு ரெஃபரன்ஸ் வச்ச விஜயகாந்த் ஆரம்பிச்சு கடைசியில எஸ்கே வரைக்கும் தலை தோனி வரைக்கும் வச்ச ஒரு காரணம் அதுதான். அதுல வந்து தலையோட பேரை சொல்லி அங்க மங்கத்தை பீஜம் போடும்போது எல்லாருக்கும் தெரியும் அது வந்து அஜித் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் வச்சுதுன்ட்டு. அது விஜய்க்கும் தெரியும். அப்படின்னு சூழ்நிலை வந்து நீங்களே எதுக்கு ஒரு எதிர்ப்பை வந்து நீங்களே ஏன் கிளப்பி விடுறீங்க? பேசுறவங்க அப்படிதான் பேசுவானுங்க. நீ வந்து இந்த டைம்ல வந்து அடங்கிதான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. உனக்கு வாக்குகள் வேணும்னா கண்டிப்பா இவங்களோட வாக்குகள் தான் கண்டிப்பா நீ கடைசி வரைக்கும் இதே மாதிரியே முட்டு கொடுத்துருந்தேன்னா இதே மாதிரியே வந்து மற்ற ரசிகர்களை எதிர்த்து பேசிக்கிட்டு முக்கியமா ரஜினி ரசிகர்லாம் நீ ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ஒரு ஒத்த ஓட்டு கூட ரஜினியே சொன்னா கூட வந்து அவங்க ரசிகர் ஓட்டுலாம் விஜய்க்கு வருமா பார்த்தா வராது. அதே மாதிரிதான் அஜித் கதையும். அதில் அஜித் வந்து விஜய்க்கு ஓட்டு போட சொன்னா அஜித் ரசிகர்கள் யாரும் போட மாட்டாங்க. அப்படிங்கிற ரீதியில வந்து இனிமேலாவது கொஞ்சமாச்சும் பொறுப்போட உணர்ந்துக்கங்க. கண்டிப்பா தாவேக்கால டிவிகையில இருக்கிற நிர்வாகிகள் தங்களோட ரசிகர்களுக்கு வந்து புத்திமதி சொல்லுங்க, இது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து விஜயோட அபிஷியல் விஜயோட பேரை வச்சுக்கிட்டு நிறைய ஃபேன் பேஜஸ் அந்த சமூக வலைதளங்கள்லாம் பார்க்குறோம். அவ்வளோ கேவலமான ஒரு மீம்ஸ்லாம் போட்டு இது பண்றீங்க. அந்த இதெல்லாம் குறைச்சிக்கங்க இனிமேலாவது. அப்போதான் விஜய் வந்து அரசியல் நிலைக்க முடியும். அப்படி இல்லைன்னு உங்களை நம்பிலாம் வந்து 2020 அவர் வந்து தலையில துண்டு போட்டுன்னு போக வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஜித் விஜய் ரசிகர் சண்டைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணமா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வலைப்பேச்சுன்னு ஒரு ஏதோ இது இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. அதுல வந்து அந்தனன் ஒருத்தன் இருப்பான், அதுக்கப்புறம் பிஸ்மின்னு ஒருத்தன் இருப்பானுங்க, அப்புறம் இன்னொரு பேர் ஒருத்தன் தெரியல. இந்த 3 பேரும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற கும்பல் தான் அது. அந்த கும்பல் தான் விஜயோட அரசியல் வரைக்கும் வந்து பொறுத்து கொள்ள முடியாம விஜய்க்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற பேர்ல ரஜினி ரசிகர்களையும் அஜித் ரசிகர்கள் வந்து சூடேற்றி விடுறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா அவங்களோட பேட்டியில பாத்தீங்கன்னா விஜய் உயர்த்தி பேசுறானுங்க, அஜித்தையும் ரஜினியும் ரொம்ப தாழ்த்தி பேசுறாங்க. இது மாதிரி பேசும்போது என்ன ஆகும் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே இந்த அஜித் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் வந்து விஜய் மீது ஒரு கோபத்தை வந்து உண்டாக்குறதுக்கான வழிகளை வந்து அந்த 3 பேருமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கீழ்த்தனமான முறையில வந்து அஜித்தை வந்து அந்த 3 பேருமே விமர்சிச்சு பேசிட்டு இருக்கானுங்க. உண்மையிலுமே வந்து அவர்களை வந்து திமுகவோட அணி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படிங்கும்போது விஜயோட அரசியல் வருகை என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அப்படிங்கிற சூழ்நிலையில எப்படியாச்சும் வந்து விஜயை டம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த 3 பேருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற பேர்ல அஜித்தையும் ரஜினியும் வந்து விமர்சிச்சு மிகவும் கீழ்த்தரமா பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வெறுப்புங்கிறது அவனுக்கு 3 பேர் மேலேயும் போய் சேர்றது இல்லை. அந்த வெறுப்புங்கிறது ஒட்டுமொத்தமா எங்க போய் காட்டப்படுதுன்னா விஜய் மேலாம் காட்டப்படுது. அதுக்கான உதாரணம் தான் இப்ப இன்று நடந்து கொண்டிருக்க ட்விட்டர் ட்ரெண்டிங் நம்ம சொல்லலாம். வெங்கட் பிரபுவை பத்தியும் அதுக்கப்புறம் வந்து ஏஜி சினிமா பத்தியும் அந்த அளவுக்கு வந்து ட்விட்டர்ல விமர்சனம் பண்ணி ஒரு ட்விட்டர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து சமூக வலைதளம் ஃபேஸ்புக் ஆகட்டும் சமூக வலைதளங்கள்ல அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியா போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமா அடித்தளம் இட்டது யார் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான். அவர்களை வந்து விஜய் ரசிகர்கள் இல்லை டிவிக்கோட இருக்கிற நிர்வாகிகள் வந்து அடக்குனாலே போதும், கண்டிப்பா இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு நம்ம இதுல ஆணித்தரமா நம்பலாம். நன்றி, வணக்கம் மக்களே.